Hi friends, நம்ம சேரோ டிசைனில் NX வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஆல்ரெடி வந்து 5 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 6வது வீடியோ வந்து NX பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். மேலும் வந்து இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஇ மெக்கானிக்கல் படிக்கிறவங்க இல்லை டிப்ளமோ படிக்கிறவங்க பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த NX வீடியோவில் வந்து நான் இன்றைக்கி சொல்லித்தரது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டுடியோ ஸ்ப்ளைனும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிகனும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ ஸ்டுடியோ ஸ்ப்ளைனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா த்ரோ பாயிண்ட்ஸு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பைபோல்ஸ். த்ரோ பாயிண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நான் எந்த இடத்துல பாயிண்ட் வைக்கிறேன்னா அதில் வந்து அந்த கர்வ் மூவ் ஆகும். அந்த கர்வை வந்து எனக்கு அந்த பாயிண்ட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதான் வந்து த்ரோ பாயிண்ட்ஸ்னு சொல்கிறது. பைபோல்ஸ் அப்படின்னா நான் பாயிண்ட் வைக்கிறேன்னா அதில் ஒரு போல் க்ரியேட் ஆகிரும். அந்த போலில் வந்து குறிப்பிட்ட அந்த கர்வ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த போலை மூலிமா வந்து எனக்கு அந்த கர்வை கண்ட்ரோல் பண்ணி தான் வந்து இந்த பைபோல்ஸ்னு சொல்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ரெண்டுமே இது நம்ம பார்க்க போகிறது ரெண்டுமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து த்ரோ பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ நான் இது வரைகிறேன். ஸோ இப்போ நான் வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் வந்து நான் வரைஞ்ச கர்வ் வந்து அந்த பாயிண்ட்லேயே த்ரோ ஆகி போகுது. இப்போ இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னா அந்த கர்வும் வந்து வரைஞ்சி கொடுக்கும். அதான் வந்து த்ரோ பாயிண்ட்னு சொல்கிறது. இப்போ நான் அதை கன்ஸ்டைன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த பாயிண்ட்டை கன்ஸ்டைன் பண்ணால் போதும், எனக்கு இந்த ஸ்ப்ளைன் வந்து கன்ஸ்டைன் ஆகிடும். இதான் வந்து த்ரோ பாயிண்ட்ஸ்னு சொல்கிறது. இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா பைபோல்ஸ். சேம் இதேமாரி தான். 2 3 4. ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது 1 2 3 4 4 போல் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா. ஸோ நான் இந்த இடத்துல இந்த போல்ஸில் வந்து இந்த கர்வை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் வந்து இந்த போல்ஸ்க்கும் இந்த த்ரோ பாயிண்ட்ஸுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அதான் வந்து த்ரோ பாயிண்ட்ஸ் அப்படின்னா எனக்கு அந்த பாயிண்டில் த்ரோ ஆகி போகிறது. போல்ஸ் அப்படின்னா அதோட 4 போல் இருக்குது அப்படின்னா அந்த போலுக்கு இன்சைடாக எனக்கு இந்த கர்வ் ஃபார்ம் ஆகிறது தான் வந்து இந்த டைப். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இன்னும் இது புரியுதுமேன்னு சொல்லணும்னா, உங்களுக்கு நான் இன்னும் இது புரியுதுமே சொல்லணும்னா எப்படின்னா, இப்போ நான் ஒரு ப்ரொஃபைல் வரைஞ்சிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி ஒரு ப்ரொஃபைல் வரைகிறேன். இது சும்மா நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்கோசரம் வரைகிறேன். ஸோ நான் இப்படி ஒரு ப்ரொஃபைல் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சதுக்கப்புறம் இதில் நான் ஸ்டுடியோ ஸ்ப்ளைனை யூஸ் பண்ணுறேன். நான் 2 டைப் இருக்குன்னு சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு வந்து த்ரோ பாயிண்ட்ஸ்னு சொன்னேன். இப்போ த்ரோ பாயிண்ட்ஸ்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஸோ நான் 3 பாயிண்ட் கிளிக் பண்ணோன்னே என்னோடய அந்த கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்டில் வந்து த்ரோ ஆகி வருது. ஸோ 3rd 4th 5th. ஓகே, இப்போ நான் வச்ச பாயிண்ட்டுக்கு வந்து அந்த த்ரோ பாயிண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த ஸ்ப்ளைன் வந்துடுச்சு. நான் வச்ச பாயிண்டில் த்ரோ ஆகி வந்துடுச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே லைன் வரைஞ்சிருக்கேன். என்னோடய லிமிட்டட் லைன் இதுதான். ஆனால் இதோட மேலே போகுது. இதை கிராஸ் ஆகி எனக்கு லைன் வந்து அவுட் சைடில் போகுது. எனக்கு இதுக்குள்ளார வரல. இதான் வந்து இப்போ இதுக்குள்ளார வரணும் அப்படின்னா எனக்கு இந்த போல்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த போல்ஸை டிஃப்ரெண்ட் போல்ஸுலேருந்து உள்ளார நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை வந்து நான் மூவ் பண்ணும்போது எனக்கு இந்த லைனோட சேர்த்து மூவ் ஆகுமே தவிர எனக்கு இந்த ஸ்ப்ளைனை வந்து என்னால் உள்ளே கொண்டு வர முடியாது. தெரியுதுங்களா? நான் எங்கே பாயிண்ட் வச்சுருக்கனோ அந்த பாயிண்டில் மட்டும்தான் வந்து இந்த கர்வ் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ளைன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்கும் பைபோல்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ சேம் நான் ஸ்டுடியோ ஸ்ப்ளைனை கிளிக் பண்ணிட்டேன்.
இப்போ நான் ரெண்டாவது டைப் சொன்ன பைபோல்ஸை கிளிக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்ப்லைன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ முன்னாடி வரைஞ்ச த்ரோ பாயிண்ட்ஸுக்கும் பைபோல்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நான் இங்கே வரைஞ்சிருக்க செலக்ட் பண்ண ஒரு 4 போல் 1 2 3 4 இந்த 4 போலுக்குள்ளே தான் வந்து நான் வரைஞ்ச அந்த ஸ்ப்ளைன் வரும். இதான் வந்து த்ரோ பாயிண்ட்ஸுக்கும் பைபோல்ஸுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதிலே மூமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா WBS வேர்ல்ட் கோஆர்டினேட்டிக் சிஸ்டம். வியூனா வியூ பேஸ் பண்ணி வரையிறது, வெக்டார்னா வெக்டாரை பேஸ் பண்ணி வருது. இதுதான் சொல்கிறது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இதான் வந்து வெக்டார்னு சொல்கிறது. இதை பேஸ் பண்ணி வரையிறது. பிளெயின்னா பிளெயினை பேஸ் பண்ணி வருது. பிளெயினுக்கும் வியூக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குங்க. அதாவது வியூனா வந்து நம்ம எந்த பக்கம் வேணுமோ திருப்பி வச்சு வரைகிறது தான் வந்து வியூ. பிளெயின் அப்படின்னா நம்ம ஒரு இந்த சர்ஃபேஸோ இல்லை இந்த ஃபேஸோ வந்து நம்ம வச்சு ஃபேஸோ வந்து நமக்கு சாதகமாக வச்சு வரைகிறது தான் வந்து பிளெயின்னு சொல்கிறது. நார்மல் அப்படிங்கிறது இப்போ நம்ம வரைஞ்சிட்டு இருக்கிறதா வந்து நார்மல். அப்புறம் பாலிகன், இது வந்து இதோட மூமெண்ட்ஸு. இது ஸோ நம்ம எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி இந்த இதை வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம எதுக்காக இந்த ஸ்ப்ளைனை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சர்ஃபேஸோ ஏதோ வரையும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ ரிப்புங்கிற ஒரு கமெண்ட்டு அப்படி சொல்கிறத விட ஒரு எட்ஜஸ் இல்லாமல் வந்து ஒரு த்ரோவாக வந்து அந்த ஸ்ப்ளைனை யூஸ் பண்ணி வரைகிறதுக்கு தான் வந்து இந்த ஸ்ப்ளைனுங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து இப்போ ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது, அது வந்து நமக்கு வளைவாக இருக்குது, அதை நம்ம வரையணும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்பியர் ஷேப்பை வந்து அந்த வளைவாக கொண்டாடும் போது அதோட எட்ஜஸில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த ஸ்ப்ளைனை யூஸ் பண்ணி கொண்டாடுறதுக்கு தான் இந்த ஸ்ப்ளைனை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து இந்த ஸ்டுடியோ ஸ்ப்ளைனுங்கிறத வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பாலிகன். ஓகேங்க. ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாலிகனை பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த பாலிகனை வரையறதுக்கு முன்னாடி நமக்கு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள். இப்போ நம்ம இந்த பாலிகனை வரையறதுக்கு சர்க்கிளுங்கிறது ஒரு அடிப்படையான தேவை. ஸோ இப்போ நான் சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். சம் டயாமீட்டர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த பாலிகனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ், இது பாலிகன் நம்பர் ஆஃப் சைட்ஸை பொறுத்த வரைக்கும் NXயில் வந்து 3லேருந்து 513 வரைக்கும் தான் நம்ம கொடுக்க முடியும். அதுக்கு மேலே வந்து கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே வந்து ஒரு 513 514 வச்சுங்க, 514 கொடுக்குறேன். இப்போ கொடுக்கும்போது பாருங்கள் கீழே எனக்கு ஒரு மெசேஜ் வருது பாருங்கள், நம்பர் ஆஃப் சைட்ஸ் மஸ்ட் பி பிட்வீன் 3 and 513. இதுக்கு மேலே வந்து கொடுக்க முடியாது. அதான் வந்து நம்ம ரெஃபரன்ஸ், அதான் வந்து ஒரு ஸ்பியர் ஷேப்பில் வரையும்போது நம்ம எத்தனை சைட்ஸ் வேணும் அப்படிங்கிறத கொடுக்குறது தான் வந்து இது நம்ம நம்பர் ஆஃப் சைட்ஸ் யூஸ் பண்ணுறது. இது வந்து லிமிட்டட் தான், பிட்வீன் 3லேருந்து 513 வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். பட் இதுவே வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இப்போ நான் ஒரு ஃபிக்ஸ் வச்சுக்கேன். இப்போ இதில் வந்து 3 டைப் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரைபர் ரேடியஸு, ரெண்டாவது வந்து சப்ஸ்கிரைபர் ரேடியஸு, மூணாவது வந்து சைட் லென்த்து. இதில் நம்ம எது பார்க்க போகிறோம் அப்படின்னா 3மே பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்கிரைப்டு ரேடியஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ண சொல்லுது. பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு ஒரு பாயிண்ட் வருது. இப்போ நான் இது வந்து இந்த இடத்துல நான் மேனுவலாக கொடுத்துக்கிறேன். ரேடியஸும் ரொட்டேஷனும் நான் கொடுக்குறேன். இப்போ ரேடியஸ் எவ்வளோன்னு கேட்குது. இப்போ ரேடியஸ் வந்து நான் ஒரு 100 கொடுக்குறேன். ரொட்டேஷன் டிகிரி வந்து 0 டிகிரி கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த பாயிண்டில் வேணும். ஸோ
ஃபஸ்ட் டைப் வந்து இன்ஸ்கிரைபர் ரேடியஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரைஞ்ச சர்க்கிளை வந்து அவுட் சைடில் வந்து இந்த பாலிகன் ஃபார்ம் ஆகும். அதான் வந்து இன்ஸ்கிரைபர் ரேடியஸ்ன்னு சொல்கிறது. அதாவது வந்து இப்போ அதோட ஒரு சைட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட்டு வந்து இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சென்ட்டாக லைனாக ஃபார்ம் ஆகும். அதான் வந்து இன்ஸ்கிரைபர் ரேடியஸ்ன்னு சொல்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஸ்கிரைபர் ரேடியஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேம் நான் வரைகிறேன். அதுக்கும் ரேடியஸும் நான் ரொட்டேஷனும் மேனுவலாக கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு தெளிவாக தெரியல, நான் உங்களுக்கு நீட்டாக வரைஞ்சி காமிக்கிறேன். இது கன்ஃபியூஸ் ஆகும், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ அகெயின் ஒரு சர்க்கிள் ஒன்று வரைகிறேன். diameter. இப்போ பாலிகனை சூஸ் பண்ணுறேன். நான் ரெண்டாவது டைப்பு சப்ஸ்கிரைபர் ரேடியஸ் சூஸ் பண்ணுறேன். நான் ரேடியஸும் மேனுவலாக கொடுக்குறேன், ரொட்டேஷனும் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு எனக்கு இந்த பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். எனக்கு இது ஆர்க் சென்டரில் வேணும். கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த லைன் எப்படி வருது பார்த்தீங்களா, இந்த சர்க்கிளுக்கு இன்சைடில் வருது. இந்த சர்க்கிளுக்கு இன்சைடில் வர்றது தான் வந்து இந்த ரெண்டாவது டைப். அதான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்ப்ளைன்னு சொல்கிறது. ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நான் வரைஞ்ச சர்க்கிளுக்கு அவுட் சைடில் வரும். அதே செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா நான் வரைஞ்ச சர்க்கிளுக்கு இன்சைடில் வரும். இதான் வந்து ஃபஸ்ட் டைப்புக்கு செகண்ட் டைப்புக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். அதே தேர்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா சைட் லென்த்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம கொடுக்குற லென்த்து தான். அதான் வந்து இந்த லென்த் எவ்வளோ வேணும். இப்போ லென்த்து வந்து எனக்கு ஈக்குவலாக இப்போ லென்த்து வந்து ஒரு 250, இல்லை வந்து எனக்கு ஒரு 100 வேணும், ஒரு 100 வேணும், இல்லை 250 வேணும், இல்லை வந்து எனக்கு ஒரு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதான் வந்து பேஸ் அப்பான் இந்த சர்க்கிள் எவ்வளோ வரைஞ்சிங்களோ அதை பொறுத்து. இப்போ எனக்கு சுற்றி வந்து எனக்கு 100 வேணும் அப்படின்னா கூட இது பேஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஸோ இதோட லென்த்து கொடுத்துட்டு சேமாக ஃபார்ம் ஆகிக்கும். அதுக்கு தான் வந்து இந்த சைட் லென்த். ஸோ இதான் வந்து பாலிகன் சொல்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முன்ன சொன்ன மாரி மெக்கானிக்கல் பசங்க இல்லை டிப்ளமோ பசங்க யாராக இருந்தாலும் சொல்லுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.